16 வயது சிறுமியை பின்தொடர்ந்து துன்புறுத்தி தாக்கியதாக கூறப்படும் வழக்கில் மும்பையைச் சேர்ந்த பிரபல தொலைக்காட்சி நடிகர் கைது செய்யப்பட்டுள்ளார். போக்சோ வழக்கு பதிந்து நடிகர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் பின்னணி என்ன? மும்பையில் உள்ள தகிசாரில் வசித்து வந்தவர் பிரபல தொலைக்காட்சி நடிகரான ரோஹித் சந்தேல். தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களில் நடித்து நன்கு அறியப்பட்டவர். சில வெப் சீரிஸுகளிலும் நடித்துள்ளார். இந்நிலையில் தான் வசிக்கும் பகுதியில் 16 வயது சிறுமி ஒருவரிடம் பழகி வந்த இவர் பல்வேறு தொலைபேசி எண்களில் இருந்து தொடர்ந்து அழைத்து அந்த சிறுமியை தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் நடிகருடனான நட்பை அச்சிறுமி தவிர்த்துள்ளார். ஆனால் விடாது அவர் அச்சிறுமிக்கு தொல்லை கொடுத்து வந்ததாக தெரிகிறது. ஜூலை 5ஆம் தேதியன்று ரோஹித் சந்தேல் அந்த சிறுமியை அவரது குடியிருப்பு பகுதிக்கு அருகில் பின்தொடர்ந்து வலுக்கட்டாயமாக வழிமறித்து தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும், அச்சிறுமி அதை எதிர்த்தபோது அவரை உடல் ரீதியாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வெள்ளிக்கிழமையன்று தகிசாரில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து பந்த் நகர் காவல்துறையினரால் ரோஹித் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் முடிவில் மும்பை காவல்துறை குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் மீது கடுமையான போக்சோ சட்டத்தின் கீழும், அத்துடன் பின் தொடர்தல் மற்றும் வேண்டுமென்றே காயப்படுத்துதல் தொடர்பான பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விசாரணையின் முடிவில் ரோஹித் மீது குற்றச்சாட்டு குறித்து விரிவாக தெரியவரும்.